வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய நண்பன் டிஷான். என்னென்னா, இந்த எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்தில் நம்ம யாராச்சும் துன்பப்படுத்தியிருப்போம், மனசை வேதனைப்படுத்தியிருப்போம். அவங்கக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கட்டுருங்க எல்லோரும், சரியா? என்ன வந்த விஷயத்தை பேசாமல் வேறு விஷயத்தை பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? சரி, ஓகே. என்னென்னா, வளமாக போல தான் மிமிக்ரி கொண்டு வந்துட்டுருக்கேன். புது நடிகர்கள் நடிகைகள் கொண்டு வந்திருக்கிறேன். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியணும். நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்றதும் சொல்லிடுங்க. அவ்வளவு போல உங்கள் நண்பன் டிஷான். வணக்கம். ஐயோ, எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன். இந்த ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இந்த புது வருஷத்தில் எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. யாருமே பிரச்சனை பண்ணாதீங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஹேய், எல்லாருக்கும் வணக்கம்டா. நான் தான் விஜயகாந்த் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாமே தப்பு தான் நடக்குது. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இதை பாருங்க மக்களே, இனி எல்லாமே நல்லா தான் நடக்கும். தெரியல இந்த பேரரசு பற்றி எல்லாருக்கும். மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த புது வருஷத்தில் எல்லாமே எல்லாருக்கும் நல்லாவே நடக்கணும். அதான் என்னோட ஆசையும். நான் வர மக்களே, மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். மின்சார கண்ணா, நான் தான் நீலாம்பரி பேசுறேன். இந்த வருஷம் இல்லை, 2016 கூட நான் உன்னை அடையாம விட மாட்டேன். இந்த நீலாம்பரி, ஹாப்பி நியூ இயர். கண்ணா, இங்கே பாரு. பொம்பளைன்னா பொறுமை வேணும், இப்படி பண்ணக்கூடாது. நீலாம்பரி நீ ஒரு ஆம்பளையான கல்யாணம் பண்ணிக்க நினைச்சா, நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் நினைச்சேன். அந்த பொம்பளை நீ இல்லை, தெரியும்ல? ஏ வழி தனி வழி. பொம்பளைன்னா பொறுமை வேணும், இப்ப பண்ணக்கூடாது. ஹாப்பி நியூ இயர். ஒட்டா கூல். பாரு, வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வரான்றது முக்கியம் இல்லைடா, கடைசியில் யார் ஃபஸ்ட்டு வரான் அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா பீப் சாங்கில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெருசியம் இல்லையா. நான் பண்ணது தப்பு தான், ஏன்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். புது வருஷத்துலையாச்சு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்கயா. வரேயா. ஹோ செல்லோ, ஐ லவ் யூ டே செல்லோ, ஐ லவ் யூ. இதை பாரு, எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சுக்கடே. நீ பண்ணது தப்புன்னா தப்பு தான், ரைட்டுன்னா ரைட்டு தான். ஒரு சாங்க எவ்வளவுக்கு கேவலமாக படிச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா? புரியணும். முத்துப்பாண்டி அடின்னா பயம் இருக்கணும். கோர்ட்டு வாசல்லேருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணியிருக்கேன். ஹாப்பி நியூ இயர். ஏய், என்னையா பிரச்சனை? என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டனி, மார்க் ஆண்டனி. என்ன கேனையா நினச்சியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்யா. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. வரேன். சார், வணக்கம் சார். நான் தான் பாக்யராஜ் பேசுகிறேன். என்ன சொல்கிறது எனக்கு புரியலை சார். ஒன்று மட்டும் சொல்கிறேன், வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக அமையட்டும். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமாக இருங்க. வணக்கம் கண்ணு, இந்த பரு கண்ணு. இந்த நியூ இயரில் நம்ம செய்த எல்லாமே வெற்றியாக தான் கண்ணு அமையும். இதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய உலகம் நமக்கெல்லாம் திறக்க போகுது கண்ணு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் என்னோட உரையாற்றலை முடிக்க போகிறேன். பின்னுக்கு கார்த்திக் சார்லாம் வெயிட் பண்ணுறாங்க. வரேன். ஹே யூ, அதை பாரு,
ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா சொல்லணும் எனக்கு புரியல. எல்லாரும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஹே யூ ஹே. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஹே. எல்லாரும் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நான் போக போகிறேன். பாய். ஹே யூ பாய். பட்டா பாய். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. நான் தான் உங்க சிவாஜி பேசுகிறேன். எல்லாரும் இந்த புது வருஷத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்திருக்கிறீங்க. அதுக்கெல்லாம் இந்த புது வருஷத்தில் ஒரு புதிய மனிதன் வாழ்க்கையா நம்மளோட வாழ்க்கையிலே செய்த எல்லாத்தையும் இதோடையே கெட்டதெல்லாம் விட்டுருக்கு. ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா? வேணும் தானே? அதை தேடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தம்பி சிம்பு கூட எல்லாரும் மன்னிக்கணும், பாவம் இல்லையா? வரேன். வணக்கம் தலை. நான் எல்லாரும் சிம்பை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க தலை. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை ஒன்று பேசலாம் இல்லையா? அவன் தப்பு வச்சிருக்கான், தண்டனை அனுபவிச்சு தான் தலை ஆகணும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், எல்லாம் புதுசாக அமையட்டும். வரோம் தலை. எப்பா சந்தோஷமா இருக்கியாப்பா? என்னப்பா எப்படி போய்கிட்டு இருக்கு நியூ இயர்? எல்லாருக்கும் நியூ இயர் வளர்த்துக்கப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், தம்பி சிம்போட பிரச்சனை பற்றி பேச அதை விடுங்கப்பா. எப்படியாச்சு போகட்டும். தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சா ஆகணும். தாதவுக்கு சூர்யா பேசுகிற. எதிர்பார்க்கல, எதிர்த்து ரெண்டு அடிப்பேன். எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நியூ இயருக்கு நம்மளோட படம் கூட வருது. எல்லாரும் சூப்பராக போய் பாருங்க. எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். தாதவுங்க சூர்யா வரேன். பாய். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் ரவி பேசுகிறேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃபஸ்ட்டு அதை நான் சொல்லிக்கிறேன். அதுபோக நம்ம சிம்புவோட பிரச்சனை அது உண்மையிலே தப்பு. தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். பாய். வெல், ஒரு நல்ல பொழுதினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கமலாகிய நான் இந்த இடத்துல என்னுடைய ரசிகர்கள் மற்றும் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையா சிம்பு செய்தது தப்பு, அதுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். ஹாப்பி நியூ இயர்ன்றதுனால வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்கண்ணா. நான் தான் இளைய தளபதி விஜய் பேசுகிறேன். எல்லோருக்கும் ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிம்பு பிரச்சனை பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக அவர் பண்ணது தப்பு தான். பட் அவருக்கு மேலால் நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் இருக்குது. அதில் ரொம்ப கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுனது எல்லோருக்கும் தெரியும். அதையும் பார்த்துக்கோங்க. வரேன். அண்ணே வணக்கண்ணே. நான் தான் அஜித் பேசுகிறேன். எல்லாருக்கும் தெரியும் நான் தனியால் இல்லை, என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு. அது மட்டும் இல்லைண்ணே, மங்காத்தா படத்தில் நான் கெட்ட வார்த்தை பேசினது என்னவோ உண்மைதான். ஆனால் அதை முற்றா நாங்கள் மறைச்சிட்டோம். ஆனால் சிம்பு பாடலாவே பாடியிருக்காரு. அது தப்பு தான் இல்லைங்களாண்ணா? எல்லாருக்கும் தெரியும். அது என்ன தெரிக்க விடலாமா? வரண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. வணக்கண்ணே. அதை பாய். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் மிமிக்ரி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றது சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நானும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். மற்றது உங்களுடைய கமெண்ட் லைக்ஸு பண்ணிடுங்க, சரியா? ஏன்னா மிமிக்ரி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும், பார்க்குறவங்களுக்கு தெரியணும். ஓகே, தேங்க்ஸ். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். பாய். See you. குட்.